உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடைபெற்று வரும் நிலையில் குவியும் பக்தர்களால் ஆங்காங்கே நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் தொடர்ந்து கட்டுக்கடங்காத கூட்டத்தை காண முடிகிறது. டெல்லி நிலவரம் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பல இடங்கள்ல இந்த போக்குவரத்துல பல்வேறு சிரமங்களை பக்தர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் தற்போது என்ன நிலவரமா இருக்கு? கூடுதலான ரயில்கள்லாம் இயக்குறாங்களா, பேருந்துகள்லாம் இயக்குறாங்களா, என்ன நிலவரம்? கண்டிப்பாக விக்னேஷ், அதாவது கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த கும்பமேளாவுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் தொடர்ந்து அதிக அளவுல வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கும்பமேளாவானது இந்த மாதம் 26ஆம் தேதி நிறைவடைவதன் காரணமாக நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அதிக அளவுல அங்க பிரயாக்ராஜ் சென்றக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக தான் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் என விமான நிலையங்களில் கூட அதிக அளவில் இந்த கூட்டமானது கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நேற்று முன்தினம் டெல்லி புதுடெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூடுதலாக இங்கு போடப்பட்டிருக்கின்றது. 6 சிறப்பு அதிகாரிகள் இங்கு நியமிக்கப்பட்டு இந்த கூட்ட நெரிசலை நிர்வகிக்க மட்டும் அவர்கள் தலைமையின் கீழே குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த கூட்ட நெரிசலை நிர்வகிக்க பல்வேறு அறிவுறுத்தல்கள் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று காலை முதலே, அதாவது நேற்று முதலே இந்த வரிசையாக முன் அந்த வாயிலிருந்தே வரிசையாக அனைவரும் உள்ளே அனுப்புவது போன்ற பணிகளும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடியவர்களோடு கூட பேசுவோம். सर, आपका नाम क्या? आप किधर जा रहे हैं? हम कानपुर जा रहे हैं, कानपुर सेंट्रल। कितना भीड़ हो रही है, कितना परसेंट आपका इधर जाने के लिए? हम 2 ही मिनट, भीड़ तो कोई ज्यादा नहीं है, कोई खास भीड़ नहीं, थोड़ा बहुत भीड़ है, ज्यादा भीड़ नहीं है। आंटी, आप कितना परसेंट हो रही है, कितना भीड़ हो रहा है इधर रेलवे स्टेशन? जस्ट मैं अभी आ रही थी। सर, आपका नाम क्या? आप किधर जा रही थी? சார், मैं अभी छोड़ने जा रहे हैं इनको जाने दीजिए। அதாவது விக்னேஷ், அதாவது இங்க தற்போது அவர்களுடைய அந்த ரயிலை பிடிப்பதற்காக மிக விரிவாக செல்ல வேண்டிய சூழலில் அவர்கள் தங்களுடைய இந்த பரபரப்பான அந்த சூழலுக்கு மத்தியில் அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். குறிப்பா அவங்க சொல்வது என்னன்னா, தங்களுடைய அந்த ரயில் தாமதமாக பிடித்து விடக்கூடாது என்பதற்காக, ரயிலை மிஸ் பண்ண விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக அதிகாரிகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளின் கீழ் அவர்களுடைய ரயில் தாமதமாகிவிடக்கூடாது, இவர்கள் தாமதமாக அந்த ரயிலை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக இது போன்ற நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் முன்கூட்டியே காத்திருந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கின்றது. ஒருபுறம் அதிக அளவில் அந்த பிரயாக்ராஜில் பக்தர்கள் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய நிலவரப்படி 52.96 கோடி பக்தர்கள் அந்த திரிவேலி சங்கமத்தில் புனித நீராடி இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்துதான் இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிகப்படியான பக்தர்கள் அங்கு கூடியிருக்கக்கூடிய நிலையில இந்த அசம்பாவித சம்பவங்கள், நேற்று முன்தினம் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட இது போன்ற அசம்பாவித சம்பவங்களை தவிர்ப்பதற்காக கூடுதலாகவும் ரயில்கள் இன்னும் இயக்கப்படும் என்று ரயில்வே துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கண்காணிப்புக்காக கூடுதல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல இங்க ரயில் நிலையங்களிலும் இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு தெரியும், இந்த ரயில் நிலையத்தில் தான் நேற்று முன்தினம் அந்த அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இதனை தொடர்ந்துதான் இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது, இது போன்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வில் அதிகப்படியான கூடக்கூடிய ஒரு சூழல்ல முன்னெச்சரிக்கைகள் ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்து இருக்க வேண்டும். ஆனால் அதில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு சூழல்ல இது போன்ற சிறிய தவறுகள் மூலமாக நேற்று முன்தினம் ஏற்பட்டது போல இது போன்ற பல்வேறு ரயில் நிலையங்களிலும் இந்த கூட்ட நெரிசல்கள் போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல உயிர்களும் பலியாகி இருக்கின்றார்கள். இதனை அரசு வரக்கூடிய நாட்களில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பக்தர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ராஜு, இப்ப டெல்லியில என்ன நிலவரம் அப்படின்றத நம்மளால நேரடியாவே பார்க்க முடிஞ்சது. சாரசாரியா மக்கள் வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்க பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க, அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பிரயாக்ராஜுக்கு சென்றவங்க அங்கிருந்து பல்வேறு ஊர்களுக்கு திரும்புவதற்கும் பல்வேறு சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலையும் இருக்கு. இப்போ ரயில்ல போகும்போது அவங்க ரயில்ல தாக்குதல் சம்பவத்திலையும் ஈடுபடுறாங்க. அதை தடுப்பதற்கு ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்களா? கண்டிப்பாக, அதாவது பிரயாக்ராஜ் செல்லக்கூடிய அந்த பல்வேறு வழித்தடங்கள்ல இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் சங்கமம் அந்த நிகழ்வுக்காக
தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தமிழகத்தை சார்ந்த கலை குழுவினர் அவர்கள் சென்ற அந்த ரயிலை வந்து சில வட மாநிலத்தவர்கள் தாக்கி அவர்களுடைய ரயிலில் ஏறுவதற்காக முற்பட்ட போது வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. இது போன்ற சம்பவங்கள் வந்துட்டு நிகழ்ந்திருக்கின்றது. இதனை தடுப்பதற்காகவும் இந்த குழுக்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தரப்பிடமிருந்து சொல்லப்படுகிறது. அதே போல பிரயாக்ராஜில் இருந்து அவர்கள் மாநிலத்துக்கு திரும்பி செல்வதற்காக பல்வேறு ரயில் நிலையங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் கூடுதலாக அந்த ரயில்கள் தேவைப்படும் பட்சத்தில் அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல ஏற்பாடுகள் செய்யப்படும் என ரயில்வே துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் அதிக அளவிலாக அந்த கூடிய அந்த ஒரு நாட்களில் சில சிறப்பு பூஜை நடைபெறும் அந்த நாட்களில் வந்துட்டு சில நாட்கள் மட்டும் அங்கு பிரயாக்ராஜுக்கு வருவதை நிறுத்தி வையுங்கள், அதாவது மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் சிறிது பொறுத்திருந்து வரவும் போன்ற விஷயங்களை அறிவுறுத்தலாக அம்மாநில சார்பாக அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இருக்கக்கூடிய இந்த சில நாட்களில் எப்படியாவது இந்த மகா கும்பமேளாவில் குறிப்பாக அந்த திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு தினந்தோறும் அங்கு செல்லக்கூடிய நிலையில லட்சக்கணக்கான அந்த பக்தர்கள் நாள்தோறும் அந்த புனித நீரை ஆடி வருகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று வரை சுமார் 52.96 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்துட்டு அங்கு புனித நீராடி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில நாட்களே இருக்கின்றது. மேலும் பக்தர்களுடைய அந்த வருகை அதிகமாக இருக்கும் என்பதாலும் பிரயாகராஜில் கூடுதலாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கு ஏற்கனவே அந்த டென்ட்டுகள் போட்டிருக்கக்கூடிய நிலையில சில தீ விபத்துகள் வந்து ஏற்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கான ஒரு ஏற்பாடுகள் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வலுப்படுத்தப்பட்டிருந்தது. அதே போல பக்தர்களை வந்துட்டு அவர்களுக்கு கூடுதல் அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காகவும் கண்காணிக்குவதற்காகவும் கூடுதல் பாதுகாப்பு அதிகாரிகள் அதே போல கண்காணிப்பு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் என அனைத்து ஏற்பாடுகளும் வந்துட்டு கூடுதலாகவே செய்யப்பட்டிருந்தது. இன்னும் சில நாட்களே இருக்கிறது. இதில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் மேலும் நடைபெறாதவாறு தடுக்கும் வகையில தான் இது போன்ற ஏற்பாடுகள் ரயில் நிலையங்களாகட்டும் அதே போல பிரயாக்ராஜில் அங்கு அதிக அளவில் கூடக்கூடிய அந்த பக்தர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை வழிநடத்துவதற்காக அந்த அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காகவும் கண்காணிப்புகவும் அந்த கூடுதல் அதிகாரிகள் நியமித்திருக்காங்க. ஏற்கனவே அந்த மாநிலம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கும்பமேளாவுக்கு செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது வரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவாக சொன்னீங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜு.